இந்தியாவுக்கு மறைமுக எதிர்ப்பு, துருக்கி பாகிஸ்தான் நெருக்கத்திற்கு அப்படி என்ன காரணங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். உலகின் பெரும்பாலான நாடுகள் இந்தியா பாகிஸ்தான் மோதல் விவகாரத்துல நடுநிலையாக இருப்பதாக தோன்றும் நிலையில துருக்கி மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகள் மட்டும் தங்களுடைய ஆதரவு வெளிப்படையாக அறிவித்தாங்க. இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை நிறுத்தத்தை அறிவிச்ச பிறகு இப்போ அமைதியான சூழல் காணப்பட்டு வந்தாலும் கூட 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு துருக்கி வெளிப்படையாக ஆதரவளித்தாங்க. இஸ்ரேல் இந்தியாவுக்கு சாதகமாக இருந்தாங்க. இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பின்னர் அவர் பல நாடுகளுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டிருந்தாலும் துருக்கிக்கு பயணம் மேற்கொள்ளல அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் நெருக்கமானதாக இல்லை அப்படிங்கிறத இது உணர்த்தது. துருக்கி பாகிஸ்தானுக்கு வெளிப்படையாக உதவுவதற்கான காரணம் என்னங்கிறதா இப்போ கேள்வி. அதுக்கான பதில் என்னன்னா, இஸ்லாமின் அடிப்படையில் பாகிஸ்தானோட சித்தாந்த ரீதியாக நெருக்கத்தை கொண்டுள்ள துருக்கி என்பதை தவிர பனிப்போரில் துருக்கியும் பாகிஸ்தானும் அமெரிக்காவின் பங்காளிகளாக இருந்தாங்க. 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு ரொம்ப ஆழமானது. பாகிஸ்தான் ஜெனரல்களிலுடைய பலர் துருக்கியோட தனிப்பட்ட உறவுகளை கொண்டிருந்தாங்க. 2 நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு இப்போது கணிசமாக அதிகரித்து இருக்கிறது. பாகிஸ்தான் உடனான பழைய உறவை தற்போது எர்டோகன் மேலும் வலுப்படுத்தி வரார். தன்னை ஒரு இஸ்லாமிய தலைவராக நிலைநிறுத்தி கொண்டு இஸ்லாமிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறார். அவர் காஷ்மீர் பிரச்சனையை அப்போது எழுப்பி அதை இஸ்லாமிய பிரச்சனையாக முன்வைக்கிறார். பாகிஸ்தானுடன் நிற்பதை துருக்கி தெளிவுபடுத்தியிருக்காங்க. எர்டோகனின் வருகைக்கு பிறகே 2 நாடுகளுக்கு இடையிலான உறவில் இஸ்லாம் நுழைந்தது. ஆனால் அதற்கு முன்னாடி 1950 முதல் பாகிஸ்தானுக்கும் துருக்கிக்கும் இடையிலான உறவுகள் ஆழமாக இருந்திருக்கு. இப்போ அது ஒரு முக்கிய இடத்தை அடைஞ்சிருக்கு. மதம் மற்றும் சித்தாந்தத்தில் நெருக்கமாக இருந்து துருக்கிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே சித்தாந்த ரீதியிலான நெருக்கம் மட்டும் கிடையாது, பாகிஸ்தானின் பாதுகாப்பு சந்தை முழுவதும் துருக்கியிடம் இருக்கிறது. இதன் மூலமாக துருக்கி இஸ்லாமிய நாடான பாகிஸ்தானுடன் தான் நிற்பதை இஸ்லாமிய நாடுகளிடையே காட்ட முயற்சிக்கிறாங்க. நீண்ட நாள் காலமாக இஸ்லாமிய உலகிற்கு தலைமையேற்க துருக்கி முயற்சித்து வராங்க. ஆனால் துருக்கிக்கு போட்டியாக சவுதி அரேபியா இருக்கு. சவுதி அரேபியாவில் மெக்கா, மதினா போன்ற இஸ்லாமிய புனித தலங்கள் இருக்கு. அதே நேரத்தில் ஓட்டோமான் பேரரசனுடைய பரந்த பாரம்பரியத்தை கொண்டது துருக்கி. இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பில் சவுதி அரேபியா ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதால் எர்டோகன் தனது விருப்பத்திற்கு ஏற்ப செயல்படும் ஒரு அமைப்பை உருவாக்க முயன்றார். அதற்கான முயற்சியில் ஒரு பகுதியாக எர்டோகன் 2019 டிசம்பரில் மலேசியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடன் இணைந்து முன்முயற்சி எடுத்தார். இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு முட்டுக்கட்டை போட்டது சவுதி அரேபியா தான். சவுதி அரேபியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு மட்டுமே பாகிஸ்தான் துருக்கியுடன் ஒத்துழைக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டது. ஓட்டோமான் பேரரசை போலவே மேற்கு ஆசியாவில் ஆதிக்கம் செலுத்த துருக்கி விரும்புகிறாங்க. அதனால துருக்கி பாகிஸ்தானை ஒரு முக்கியமான கூட்டாளியாக பார்க்கிறாங்க. இந்தியாவுடன் ஒருபோதும் துருக்கி சுமூகமாக இருந்தது கிடையாது. காஷ்மீர் பிரச்சனையில் எப்போதும் இந்தியாவை சீண்டி பார்க்கும் போக்க கொண்டிருக்கிறது துருக்கி. மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பிராந்தியத்தில் இஸ்ரேல், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு எமிரேட் மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு சாதகமாக இருக்காங்க. இந்த நாடுகளுடனான இந்தியாவின் உறவுகள் இணக்கமாக இருக்கு. உலகம் முழுவதும் சுமார் 200 நாடுகள் இருக்கு. அதில் பாகிஸ்தான் உடனான துருக்கியின் தொடர்பை ஒரு பெரிய விஷயமாக கருத தேவை கிடையாது. ஆனால் போர் நேரத்தில் இது போன்ற விடயங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பேசப்படுது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 நாடுகளிடமும் பதற்றத்தை குறைக்க வேண்டுகோள் விடுக்கும் இஸ்லாமிய நாடுகளின் அமைப்பு காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானை ஆதரித்து 2 நாடுகளும் தங்கள் உள்நாட்டு பிரச்சனைகள் பரஸ்பரம் ஆதரவளித்து வராங்க. அசர்பைஜான் தொடர்பாகவும் 2 நாடுகளுக்கு இடையே நெருக்கம் இருக்கு. இப்படியான பல்வேறு காரணங்கள் இருக்கு. பாகிஸ்தான், துருக்கி ஒற்றுமையாக ஒன்றாக இருப்பதற்கு அவங்களுக்கான நெருக்கங்களுக்கான காரணமாக இது எல்லாமே இருக்கு.